ஜோதிகா திருமணத்தை அடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் ரீ என்ட்ரி ஆகிய படம் 36 வயதினிலே. இன்னைக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் மிக வித்தியாசமான முறையில நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட சிவகுமார் ஜோதிகாவை பத்தி பெருமையா பேசியிருப்பாரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, 36 வயதினிலே 2D நிறுவனத்தோட முதல் படம். திருமணத்துக்கு அடுத்து ஜோதிகா நடிச்சு வெளியாக இருக்கிற முதல் படம். எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். ஒருவர் நாங்க பெற்றெடுத்த குழந்தை, இன்னொருவர் எங்களோட பையனோட மனைவியா இருக்கிற ஜோதிகா தான். இந்த 2 குழந்தைகளுமே எங்களை அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஜோ எப்போதுமே ஒரு வித்தியாசமான பொண்ணு. மனைவி, தாய், மகள், ஆர்டிஸ்ட் என 4 முகங்கள் அவங்களுக்கு உண்டு. சூர்யாவுக்கு மனைவி, குழந்தைகளுக்கு தாய், எங்களுக்கு மகள், உங்களுக்கு ஆர்டிஸ்ட். சூர்யாவுடைய காதல் மனைவி ஜோதிகா. சூர்யாவுடைய வெற்றியில் அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. சோ அந்த சொல்லுக்கு இணையா இன்னைக்கு சூர்யாவுக்கு பின்னாடி ஜோ இருக்காங்க. ஜோவுக்காக துவங்கப்பட்ட நிறுவனம் தான் 2D. ரோசன் ஆண்ட்ரியூஸ் மகத்தான ஒரு இயக்குனர். இப்படி ஒரு மகத்தான படத்துல ஜோதிகாவை நடிக்க வச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் சூர்யா, ஜோதிகா 2 பேருமே இந்த நிறுவனத்தின் மூலமா இந்த படத்தின் மூலம் நிறைய வெற்றி படப்புகளை கொடுக்க போறாங்கன்ட்டு சிவகுமார் அந்த ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.